Hi guys, welcome back to Irfan Review. இந்த வீடியோல என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கோம்னா உன் பார்வையில் இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க வந்திருக்கோம். உன் பார்வையில் படம் பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த படத்தை கபீர்லா அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கணேஷ் அவங்க ஹீரோயின் நடிச்சிருக்காங்க. ஹீரோயினை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா அவங்க ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க, தங்கச்சி கேரக்டரில். காவியா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அவங்க ரோலில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ரோல் நம்ம நிழல் ரவி, அப்புறம் இன்னொருத்தர், இவங்க ரெண்டு பேர் தான் வந்து மெயினான ஆள்னு சொன்னாங்க. கணேஷ், நிழல் ரவி, அப்புறம் நம்ம அவர் பேர் சரியாக தெரியல. இப்போ இவங்க 3 பேர் தான் வந்து மெயினான ரோல்னு சொன்னாங்க. உன் பார்வையில் படம் டைட்டில் தகுந்த மாதிரி மூவ் ஆகுது. அதாவது நான் பேர் தெளிஞ்சு சொன்ன பாருங்க, அவரும் நம்ம திவ்யாவும் 2 பேர் லவ் பண்ணிக்குவாங்க. லவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது திவ்யா அவங்கள கண்டுக்கவே மாட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே தனியாக வீட்டுக்குள்ளே திவ்யா அவங்க இருக்காங்க. திவ்யா இருக்கும்போது தூக்கு போடலான்னு சொல்லி போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க தூக்கு மாட்டி இருப்பாங்க. சேரில் வச்சு சூசைட் பண்ணிக்குவாங்க. சூசைட் பண்ண வச்சுட்டு அவங்க அக்கா தான் தங்கச்சி மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி அவனை துரத்த ஆரம்பிப்பாங்கன்னே சொல்லாங்க. தங்கச்சியை லவ் பண்ணுறேன், உண்மையாக ட்ரூ லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அவர் எப்படி உள்ளே வருவார்னா, அந்த ஹீரோயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்காவுக்கு கண்ணு பார்வையெல்லாம் போயிடும். அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, அதாவது எது எடுத்துறதா இருந்தாலும் எது பார்க்குறதா இருந்தாலும் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக டாக்டர் அனுப்ப சொல்லி ஸ்பெஷல் டாக்டர் அனுப்புவாங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த வந்த டாக்டரை போட்டு தள்ளிட்டு சைக்கோ டாக்டரை மாட்டிக்குவாங்க ஹீரோயின். கடைசியாக தப்பிக்கிறாங்களா தப்பிக்கலையா, அவங்களுக்கு கடைசியாக கண்ணு வந்துச்சா வரலையா, இதுதான் இந்த படத்தோட ஒன்னே சொன்னே சொல்லாங்க. படம் முழுக்க பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரைம் மூவின்னு சொல்ல முடியாது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வயலன்ஸாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப வயலன்ஸ் வரும். ஒரு குழந்தையை குத்துற சீனாக இருக்கட்டும், அதே மாதிரி இவங்க தூக்கு மாட்டுற சீனாக இருக்கட்டும், அம்மாவே கொடூரமாக கொலை பண்ணுற சீனாக இருக்கட்டும், ஒவ்வொரு சீனும் சொல்லிட்டே போகலாம். அதெல்லாம் தவிர்க்க முடியாமல் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த படம் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. ஓவராலாக இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் பார்க்கலாம். யாரையும் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க. ஹீரோயினுக்கு கடைசியாக கண்ணு வந்துச்சா வரலையா, அந்த கண்ணு எப்படி வந்துச்சு, இந்த சைக்கோட்டிருந்து நம்ம ஹீரோயின் எப்படி தப்பிக்கிறாங்க, அதுதான் இந்த படத்தோட கதை. அதே மாதிரி திவ்யா அவங்க எதனால் இறந்தாங்க, திவ்யா இறந்த காரணம் எதனால இதாகிட்டு இருக்குது, எல்லாமே படம் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் உன் பார்வைகள்னு படம் டைட்டில் தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைக்காலஜிக்கு அந்த சைக்கோக்காரன் இருக்க பாருங்க, அவங்க கண்ணுக்கு மட்டும் தான் ஹீரோயின் தெரிவாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது எப்படின்னு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. கணேஷ் ஒரு கட்டத்துக்கு மேலே இறந்துடுறாங்க. ஹஸ்பண்டு இறந்து கண்ணை வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தனுக்கு தானமாக கொடுப்பாங்க. அது யாருக்கு வச்சா அந்த கண்ணு பார்வை வருதுன்னு படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 2 ட்விஸ்ட் சொல்லியிருக்கேன். யாரையும் பிடிச்சா லைக் பண்ண, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு எதுவுமே ஷேர் பண்ணுங்கள். யாரையும் பிடிச்சா சொல்லுங்கள். ஏன் இந்த படத்துக்கு நான் கொடுக்க 3 out of 5 ஸ்டார் கொடுக்கலாங்க. யாரையும் டைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.